இன்னைக்கு நிறைய பேர் அவங்க சின்ன வயசு போட்டோ வந்துட்டு கையில வச்சுக்கிற மாதிரி ஏஐ வச்சு எடிட் பண்ணி போட்டிருக்காங்களவா. இதே மாதிரி சில 100 வருஷங்களுக்கு முன்னாடி ஆவிகள் கூட பேய்கள் கூட போட்டோ எடுக்கிறது ஒரு ட்ரெண்டா இருந்துச்சு. ஸோ என்னாச்சுன்னா 1800s விக்டோரியன் எரா அப்போ நிறைய மக்கள் வந்துட்டு நோய் வந்து இறந்துட்டு இருந்தாங்க. வெல்தி பீப்புளுக்கெல்லாம் என்னதான் நம்மகிட்ட நிறைய காசு இருந்தாலும் நம்மளுக்கு நெருக்கமானவங்களை நம்மளால காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வந்துட்டு ஸ்பிரிச்சுவலிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் உருவாகுது. இறந்து போனவங்க கூட பேசுறது, இறந்து போனவங்க கூட ஒரு கனெக்ஷன் மேக் பண்றது, இறந்து போனவங்களை திருப்பி இந்த உலகத்துக்கு கொண்டு வரது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. மீடியம் அப்படிங்கிற ஒருத்தங்களை வச்சுட்டு அவங்க மூலியமா ஆவிகள் கிட்ட பேசவெல்லாம் ட்ரை பண்றாங்க. வெல்தி பீப்புள் எல்லாம் சில பேர் ஒன்னா சேர்ந்துட்டு ஒரு அக்கல் குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு நரபலி எல்லாம் கொடுக்குறாங்க. 1890s அப்போ 8 மில்லியன் பீப்புள் இது உண்மை, நம்மளால ஆவிகள் கனெக்ஷன் மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல தான் வந்துட்டு ஸ்பிரிட் போட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு விஷயம் உருவாகுது. இது பேசிக்கா என்னன்னா, நீங்க ஒரு ஸ்டுடியோ போய் அந்த போட்டோ எடுப்பீங்க. அந்த போட்டோல உங்க பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிட் இருக்கும். அந்த டைம்ல மக்கள் வந்துட்டு இறந்து போனவங்களோட ஆவி வந்துட்டு வேற ஒரு எனர்ஜி ஃபார்ம்ல நம்ம கூடயே வாழுது. என்னதான் நம்ம கண்ணால் அதை பார்க்க முடியலனாலும் சில கேமராஸ் வந்து அதை கேப்சர் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. அந்த டைம்ல நிறைய பேர் நாங்க ஸ்பிரிட் போட்டோகிராஃபி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட காசு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு முக்கியமான ஆளு வில்லியம் மம்லர்வாட். இவரோட ஸ்டுடியோல வந்துட்டு ஹேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க தான் வந்துட்டு மீடியம் மாமா. நீங்க போயிட்டு சேர்ல உட்காந்தீங்க அப்படின்னா ஹேனா வந்துட்டு பேசி பேய்களை கூப்பிடுவாங்க. உங்களையும் பேய்களையும் சேர்த்து வில்லியம் வந்துட்டு போட்டோ எடுத்துருவாரு. இது உண்மையை நம்பி நிறைய பேர் அவர்கிட்ட போய் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, இன்க்ளூடிங் ஆப்ரஹாம் லிங்கனோட வைஃப். ஆனா நீங்க என்கிட்ட வந்துட்டு கோஸ்ட் இருக்கா இல்லையாப்பா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரியல. ஆனா அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் இந்த கோஸ்ட்டை வச்சு நிறைய பேர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். பேய் ஓட்டுறவங்க, கோஸ்ட் போட்டோஸ், கோஸ்ட் வீடியோஸ், கோஸ்ட் மூவிஸ்ன்னு சொல்லிட்டு இது பயங்கர ஒரு காசு சம்பாதிக்கிற விஷயமா தான் இருந்துட்டு இருக்குது.